தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு புதிய அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி சுகாதார அலுவலகத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தகுதி 8th 10th டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த ரோல்களுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் ஒரு 2 நோட்டிஃபிகேஷன், மொத்தம் 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும் போதும். எந்த எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான், முழுக்க நேர்காணல் மட்டும்தான். சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் விண்ணப்பிக்கிறதுக்கு வெறும் ஒரே வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 24 டிசம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வயது வரம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 18 முதல் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரிக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். இந்த கேட்டகரிக்கு இந்த ஏஜ் லிமிட்டுங்கிறதுல எதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தகுதி விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டில் தான் மென்ஷன் பண்ணணும். dd/mm/yy அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன, உங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5th ஒன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாத்தையும் விட்டுருங்க. 7th ஒன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்று, அதை மறக்காமல் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, வீட்டு முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழேயே நிரந்தர வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுக்கணும். 10th ஒன், ஆதார் நம்பர் அண்ட் ஜெராக்ஸ், ஆதாரோட நம்பர், உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆதார் கார்டு இருக்கும் நம்மக்கிட்ட. அதில் இருக்க உங்களுடைய நம்பர், அதுக்கப்புறம் அதோட ஜெராக்ஸையும் கூட வச்சு அனுப்பணும். தொலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி உங்களுக்கு இஃப் இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மற்றும் தேதி என்ன அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய கையொப்பம் போட்டு அனுப்பிக்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நாங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட், உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். சரி, என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வைக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வைக்கணும், அதே மாதிரி கல்வி தகுதிக்கான ப்ரூஃப் வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 10th இல்லை 12th மார்க் ஷீட் வைக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டு அட்ரஸுக்கு ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதெல்லாம் வச்சா அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இல்லை ஓட்டர் ஐடி, இல்லை பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லை பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம்.
அதே மாதிரி குரூப் ஏல குரூப் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூலோ காலேஜிலோ இருந்து நீங்கள் கடைசியாக நான் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன்னா ஸ்கூல்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கணும், அதாவது நன்னடத்தை சான்று வாங்கணும். இல்லை காலேஜ் தான் படிச்சிருக்கேன்னா அங்கேருந்து ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்டேருந்து, சரிங்களா, பிஎம்ஓன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்டருந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும், இவங்க ஃபிட்டு தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு. முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே என்ஓசி வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷனில் இப்போது ஒரு வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா 5 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரே அட்ரஸில் அனுப்ப முடியாது, வெவ்வேறு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸுக்கு அனுப்புங்க, மாற்றி அனுப்பிச்சிடாதீங்க, சரிங்களா. ஃபஸ்ட் இப்போ இந்த 5 வேலைவாய்ப்புக்கும் ஒரு அட்ரஸ், இன்னொரு 3 வேலைவாய்ப்புக்கும் இன்னொரு அட்ரஸ், 2 ஒரே மாவட்டம் தான், ஒரே லாஸ்ட் டேட் தான், பட் அட்ரஸ் மட்டும் வேரி ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர். குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 45 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம். அதே மாதிரி 60,000 per month உங்களுக்கான சேலரி. செகண்ட் என்ன அப்படின்னா ரேடியோகிராஃபர், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 உங்களுக்கு மந்த்லி சேலரி. உங்களுக்கும் மேக்ஸிமம் 45 இயர்ஸ் ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதன் பார்த்திங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷனிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி டிசபிலிட்டி ஸ்டடீஸ், அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் படிச்சிருக்கீங்க, எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ் இல்லை பிஹெச்எம்எஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஏர்லி இன்டர்வென்ஷன், அது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் பிபிடி அதாவது ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் இல்லை எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லை பேச்சுலர் இன் ரீஹாபிலேஷன் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். 70,000 per month உங்களுக்கான சேலரி. சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கு மாஸ்டர் டிசபிலிட்டி ரீஹாபிலேஷன் படிச்சிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்பிஏ டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 13,750 ரூபா உங்களுக்கான சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPHW மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் தமிழ் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேரிலையோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வேலைவாய்ப்புகளுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகம் முள்ளூர் புதுக்கோட்டை, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். சரி வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் எம்பிஏ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கலாம். 40,000 ரூபா சம்பளம். 45 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் அசிஸ்டன்ட் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். 13,800 ரூபா சம்பளம். 45 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இடைநிலை சுகாதார பணிகள் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கலாம். அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18,000 ரூபா உங்களுக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கும் சேம் அதே டயட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நேரிலோ அல்லது தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். பட் அட்ரஸ் மட்டும் வேரி ஆகுது. இது எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 622001ங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அந்த வேலைவாய்ப்புகளுக்கு அந்த அட்ரஸ், இந்த 3 வேலைவாய்ப்புகளுக்கு இந்த அட்ரஸ். அவ்வளோதான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அதை டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.